வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். சுமார் 2000 வருஷ வரலாற்றை திரும்பி பார்த்து கிறிஸ்தவத்தோட 3 முக்கிய கிளைகள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க போறோம். ஆரம்ப காலத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன பிளவுகள் தொடங்கி வரலாற்றுல நடந்த பெரிய சிதறல்கள் வழியா பயணித்து கடைசியா இந்த 3 கிளைகளுக்கும் இடையில இருக்கிற பொதுவான ஒற்றுமைகள் வரைக்கும் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, முதல்ல ஆரம்ப கால பிளவுகள் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். நிகழ்காலத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல ஆரம்ப கால திருச்சபைக்கு திரும்பி போகணும். ரோம பேரரசு எப்படி ஒன்னா இருந்து அப்புறம் காலப்போக்கில் பல மாபெரும் இறையியல் அரசியல் மாற்றங்களை சந்திச்சுதுங்கிறத இந்த காலக்கோடு நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரிஞ்ச அந்த பெரிய கிழக்கு மேற்கு பிரிவினைக்கு முன்னாடியே எபேசஸ் மற்றும் சால்சிடன் கவுன்சில்கள்ல 2 ஆரம்ப கால பிளவுகள் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா இயேசு கிறிஸ்துவின் துல்லியமான தன்மை என்ன அப்படிங்கிற விவாதத்துல தான் இந்த விரிசல்களே ஆரம்பிச்சது. அடுத்து 1504 நடந்த அந்த மாபெரும் பிளவை பத்தி பார்க்கலாம். ரோம பேரரசு மேற்கில வீழ்ச்சி அடைஞ்சு கிழக்கில மட்டும் செழித்தோங்கியப்போ அவங்களுக்குள்ள இருந்த கலாச்சார அரசியல் வேறுபாடுகள் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிலியோக் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தைய கிழக்கத்திய சபையோட ஆலோசனையே இல்லாம மேற்கத்திய சபை விசுவாச பிரமாணத்துல சேர்த்துட்டாங்க. போப்பாண்டவரோட அதிகாரம் பத்தின விவாதங்களும் இதோட சேர இது தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்திருச்சு. அவங்க 2 பேருக்கும் இடையில அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு பிளவப்பட்டு இருந்துச்சுன்னு இப்போ ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு பக்கம் கிரேக்க மொழி, இன்னொரு பக்கம் லத்தீன் மொழி. 1054 அவங்க ஒருத்தர் அதிகாரப்பூர்வமா சபை நீக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாங்கன்னு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ 1517 வருஷத்துக்கு போவோம். அங்கதான் மேற்கத்திய சபை இன்னும் பல துண்டுகளா சிதற ஆரம்பிச்சுது. அந்த மாபெரும் பிளவுங்கிறது வெறும் 2 வழியில மட்டும்தான் பிரிஞ்சது. ஆனா மார்ட்டின் லூத்தர் போப்பாண்டவரோட அதிகாரத்தை கேள்வி கேட்டப்போ மேற்கத்திய சபை ரொம்ப வேகமா பல டஜன் பிரிவுகளா சிதற ஆரம்பிச்சது. லூத்தரன், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தேன்னு இப்படி பல பிரிவுகள் உருவாகிடுச்சு. இப்போ இது எல்லாம் தாண்டி சபையை யார் வழி நடத்துறாங்க, சத்தியம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பத்தி பார்க்கலாம். கிறிஸ்தவ சத்தியம் எங்கிருந்து வருது? உண்மையிலேயே ஒரு திருச்சபை இந்த அடிப்படை கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிர்வாகம், வழிபாடு உட்பட எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வித்தியாசம் தெரியும். புரொட்டஸ்டன்ட்டுகள் வேதாகமம் மட்டுமே அப்படிங்கறத முன்னிறுத்துறாங்க. ஆனா ஆர்த்தடாக்ஸ் மற்றும் கத்தோலிக்கர்கள் வேதாகமத்தோடு சேர்த்து புனிதமான பாரம்பரியத்தையும் நம்பியிருக்காங்க. அதுலயும் அவங்களோட போதனா அதிகாரங்கள் ரொம்பவே மாறுபடுது. இந்த நம்பிக்கையை தான் அவங்களோட நிர்வாக முறையிலையும் அப்படியே எதிரொலிக்குது. போப்பாண்டவரை மையமா வச்சிருக்கிற கத்தோலிக்க பழிநிலை அமைப்பு, பேட்ரியார்ச்களை கொண்ட ஆர்த்தடாக்ஸ் சபையோட குழு கட்டமைப்பு, அப்புறம் முற்றிலும் மாறுபட்ட புராட்டஸ்டன்ட் உள்ளூர் சபைகள்னு இது எவ்வளவு வித்தியாசமா செயல்படுதுன்னு பாருங்க. சரி, இந்த அதிகார பார்வைகள் எப்படி அவங்களோட இரட்சிப்பை குறித்த நம்பிக்கைகளை மாற்றுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். நாம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? இங்கதான் விசுவாசிகளோட அன்றாட வாழ்க்கையில இறையியல் வேறுபாடுகள் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு தத்துவமோ கோட்பாடோ கிடையாதுங்க, இது அவங்களோட வாழ்வியல் முறை. இதுல உண்மையிலே ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, ஆர்த்தடாக்ஸ் சபை இரட்சிப்பை ஏதோ ஒரு சட்டப்பூர்வமான விடுதலையா பார்க்காம அத தியோசிஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது தெய்வீக வாழ்க்கையில நாம தொடர்ந்து பங்கேற்று தேவனோட ஒன்றிணைகிற ஒரு அற்புதமான செயல்முறை இது. இதை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும்போது விசுவாசத்தால் மட்டுமே ரட்சிப்பு அப்படிங்கிற புராட்டஸ்டன்ட் பார்வைக்கும் சடங்குகளையும் நற்கிரியைகளையும் ரட்சிப்போடு இணைக்கிற கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். நற்கருணையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் கவுன்சில்ல உறுதி செய்யப்பட்ட கத்தோலிக்க சபையோட ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படிங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரம்பரியங்களுக்கு இடையில ரொம்ப தெளிவான வேறுபாட்டை காட்டுறது நற்கருணை தான். அது விளக்க முடியாத ஒரு ஆர்த்தடாக்ஸ் ரகசியமா இருக்கலாம், இல்ல ஒரு கத்தோலிக்க பலியா இருக்கலாம், அல்லது புரொட்டஸ்டன்ட்ஸ்களோட பலவிதமான நினைவு கூடுதலா இருக்கலாம். ஆனா அவங்களோட அணுகுமுறைகள் ரொம்பவே வேற வேறையா இருக்கு. இவ்வளவு வேறுபாடுகளை பார்த்த நாம கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும். அதுதான் இந்த 3 கிளைகளையும் இன்னைக்கும் ஒன்றிணைக்கிற பொதுவான விஷயங்கள். சுமார் 2000 வருஷமா எத்தனையோ சிக்கலான இறையியல் பிளவுகள் வந்திருந்தாலும் திருத்துவ விசுவாசம், வேதாகமத்தின் அதிகாரம், ஞானஸ்நானம், கிறிஸ்து மூலமா ரட்சிப்புன்னு இந்த அடிப்படை கோட்பாடுகளை இன்னைக்கும் இந்த 3 கிளைகளுமே உறுதியா விசுவாசிக்கிறாங்க. என்னதான் கிளைகள் பலவா பிரிஞ்சிருந்தாலும் அந்த மரத்தோட ஆணிவேர் இன்னும் ரொம்ப உறுதியா அப்படிதான் இருக்கு.
இந்த இடத்துல 1965 நடந்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்த சொல்லியே ஆகணும். போப்பால் ஆரும் பேட்ரியார்ட்ஸ் அதனகோரஸும் தங்களுக்கிடையில பல வருஷமா இருந்த பரஸ்பர சபை நீக்கங்களை விளக்கிக்கிட்டாங்க. வரலாற்றுல ஏற்பட்ட அவ்வளோ பெரிய காயங்களை கூட அன்பாலையும் மன்னிப்பாலையும் குணப்படுத்த முடியுங்கிறத இது நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா ஞாபகப்படுத்துது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். 2000 வருஷமா இவ்வளோ ஆழமான வரலாற்று இறையியல் பிளவுகள் இருந்தாலும் இந்த 3 கிளைகளாலையும் இன்னைக்கும் ஒரு பொதுவான அடித்தளத்தை விசுவாசிக்க முடியுதுன்னா, அப்போ முழுமையான கிறிஸ்தவ ஒற்றுமை அப்படிங்கிறது வெறும் கற்பனையா, இல்ல அது இன்னும் முடிவடையாத ஒரு தொடர் பயணமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுங்க, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. மீண்டும்